ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான முக்கிய 6 மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகாக எழுதணும், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நடுவில் இடைகளில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம 6 மதிப்பெண்கள் வாங்கிடலாம். இந்த 6 மதிப்பெண்களுக்கான ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 1Aல வந்து செய்யுள் இருக்கும் அப்படின்னா, செகண்ட் 1Bலையும் நமக்கு செய்யுள் தான் இருக்கும், அதில் திருக்குறள் கட்டாயம். செகண்ட் 1Aல உரைநடை இருக்கும் அப்படின்னா பிலையும் உரைநடை தான் இருக்கும். அதே மாதிரி தேர்டில் ஏல வந்து துணைப்பாடம் இருக்கும்னா பிலையும் துணைப்பாடம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயமாக திருக்குறளில் இருக்கக்கூடிய கொஷினை படித்தாவே நீங்கள் போதும். இப்போ அழகு 1ல் பார்க்கும்பொழுது, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூக பற்று ஆகியவற்றை எழுதுக. இது வந்து உங்களுக்கு 6 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. அழகு 2ல் நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடலை தொகுத்து எழுதுக. இந்த கொஷினும் 6 மதிப்பெண்கள் தான். நீங்கள் 6 பாயிண்ட்ஸில் எழுதினாவே இந்த கொஷின் போதும். கண்டிப்பாக தலைப்புகளை கொடுங்க. அழகு 3ல் உரிமை தாகம் கதையில் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்ததில் கதையை தொடர்த்தி எழுதி முடிக்க. 2வது செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. இது திருக்குறள் கொஷின். ரொம்ப இம்பார்ட்டண்டான 6 மதிப்பெண் வினாக்கள். இது ரொம்ப முக்கியமான வினா. அழகு 4ல் பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. இதற்கு வந்து நீங்கள் ஓனாக எழுதினாலும் ஓகே தான், அல்லது நீங்கள் வந்து நார்மலாக எழுதினாவே ஓகே தான். சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்றை நனவாக நம் செய்ய வேண்டிய யாவை அப்படிங்கிற இந்த கொஷினுக்கு நீங்கள் 7 பாயிண்ட்டோ அல்லது 6 பாயிண்ட்டோ நீங்கள் எழுதினாவே போதும். அழகு 5ல் பார்த்தோம் அப்படின்னா, கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றது, இது குறித்து உங்கள் கருத்து. அழகு 6ல் மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரன் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. அறிவுடையாமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவன் வழி நின்று நிறுவுக. இது திருக்குறளுக்கான வினா, அதனால் இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுவும் 6 மதிப்பெண் வினாக்கள் தான். இந்த 6 மதிப்பெண் வினாக்களை நீங்கள் குறிப்பு சட்டகம் கொண்டு எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு 6 மதிப்பெண்கள் கிடைக்கும். இதற்கு முன்னுரை முடிவுரை, இதற்கு இடையிலாக 4 முதல் 5 தலைப்புகள் கொண்ட மேற்தலைப்பு. அழகு 7ல் இந்த 2 கொஷின். அழகு 8ல் எச்.ஏ. கிருஷ்ணட்டினார் கிறிஸ்தவ கம்பரே என்பதை நாம் பாடப்பகுதி வாயிலாக நிறுவக. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எவ்ரி பப்ளிக்குமே நமக்கு இந்த கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து 6 மதிப்பெண்கள்லையோ அல்லது நமக்கு சிறுவினா 4 மதிப்பெண்களையோ கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இலக்கணம்னு பார்க்கும்பொழுது திணை, பாடான் திணை, துறை, செவியறிவுரை துறை, பரிசில் துறை. அணிகள் பார்க்கும்பொழுது உவமையணி, தொழில் உவமையணி, சொற்பொருள் பின் வருநிலை அணி, நிரல் நிறை அணி. இந்த 4 அணிகளை கொண்டு நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் தமிழில் அதிக மதிப்பெண்களை எடுக்கலாம். ஓகேவா? இந்த உவமை அணி, இந்த அணிகள் இருக்கு இல்லையா, இந்த அணிகள் எல்லாமே நமக்கு 4 மதிப்பெண்களில் கன்ஃபார்மாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து தமிழில் இலக்கணம் அதை சார்ந்து பார்த்துட்டோம். பிற வினாக்கள்னு பார்க்கும்பொழுது இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி வீதி, கலைச்சொல் தருக, மனப்பாட பாடல், திருக்குறள், இது எல்லாமே நமக்கு கம்பல்சரியான கொஷின். 1 மார்க்ஸ்லேயோ அல்லது 2 மார்க்ஸ்லேயோ அல்லது 4 மார்க்ஸ்லேயோ அல்லது 6 மார்க்ஸ்லேயோ நமக்கு கேட்கக்கூடிய கொஷின் தான். ஸோ கலைச்சொல் தருக வந்து கன்ஃபார்மாக எவ்ரி நமக்கு வந்து எல்லா எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்லேயும் நமக்கு 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ புக் பேக்கில் இருக்க கொஷினை மட்டுமே படித்தா போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து புக் பேக்கில் மனப்பாட பாடல் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மனப்பாட பாடலை நீங்கள் படித்து எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் இருக்கலாம். மனப்பாட பாடலை எழுதும்போது மிஸ்டேக்ஸ் எதுவும் வராத மாதிரி எழுதிக்கோங்க. எந்த வார்த்தைகளிலுமே பிழை வராத போல் நம்ம எழுதிக்கணும்.
இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே பிறவினா. இந்த வீடியோவில் தமிழில் நம்ம அதிக மதிப்பெண்கள் 80+ எடுக்க நம்ம வழிகள் சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.